ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் மிளகா செடி புதினா செடிலாம் நட போகிறோம். வாங்க எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொக்கோ பீட்ஸ் எருவுலாம் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பாக்ஸில் இப்போ நாங்கள் சாமந்தி செடி இப்போ நம்ம பதிவு போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சாமந்தி செடியில் மேலே மனையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தண்ணியில் லைட்டாக நினச்சிட்டு அதை மண்ணுக்குள்ளே சொருகி அப்போ ஒரு செமி ஷேடான பிளேஸில் நீங்கள் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வேலை முடிஞ்சிச்சு. இது இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் சூப்பராக துளிர் வச்சு சூப்பராக செடியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்ரோஸ் செடிலாம் வச்சிருக்கோம். அது வந்து தனியாக நீங்கள் தொட்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்களே வேஸ்டான வாட்டர் பாட்டிலில் தான் செடிலாம் வச்சிருக்கோம். அதுவே ரொம்ப அழகாக பதிவு போட்டது, ரொம்ப அழகாக துளிர் வந்து செடியாக மாறிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மொட்டுலாம் வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பூ பூத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கம்மிரு மசத்தப்படாது. புதினா செடி நட போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் புதினா செடி நல்லா சூப்பராக கட்டையாக இருக்க இதுவும் வச்சு நாங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து வேர்லாம் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் சந்தையிலேருந்து ஒரு கட்டை வாங்கிட்டு வந்தோம். அதில் இருக்க புதினாலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து புதினா செடி நடுறதுக்கு இப்போ நாங்கள் பிளேஸ் அந்த பாக்ஸும் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து புதினா செடி வந்து நடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி புதினா செடியை போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராக வேர் வந்து சூப்பராக உங்களுக்கு புதினா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நாங்கள் மிளகா செடி நட போகிறோம். அதுக்கான பிளேஸ் தான் இங்கே கொக்கோ பீட்ஸு, அதுக்கப்புறம் எருவுலாம் போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மிளகா செடி நட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொக்கோ பீட்ஸ் இப்போ வந்து நாங்கள் அதில் போட போகிறோம். நீங்கள் வந்து அதை நல்லா தூவி விட்டிங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் போய் ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு செடி நல்லா சத்தாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டாங்கன்னா இந்த இடம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மிளகா செடியை சூப்பராக நட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த பிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ ஹோல்ஸ் போட்டு இப்போ செடியை நட போகிறோம். அந்த ஹோல்ஸில் இப்போ நாங்கள் செடியை வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நட்ட உடனே நீங்கள் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் அது சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நட்டது. இதில் வந்து சூப்பராக மிளகாவே காய்ச்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா இப்போ தான் சின்னதாக வந்துட்டுருக்கு. இந்த மிளகா பெருசாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்.